நெக்ஸ்ட் டே நாங்க வந்து எம்எஸ்சியோட ஓஷன் கே ஐலாண்ட் ரீச் ஆயிட்டோம். ஏர்லி மார்னிங் 6 அந்த மாதிரியே வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூஸ்ல 3 டே. இந்த ஐலாண்ட்ல ஒரு 4, 5 பீச் இருக்கு. ஸோ, அதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறது தான் பிளானு. மார்னிங்கே கொஞ்சம் ஹாட்டா இருந்தனால சீக்கிரமா கிளம்பி போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஏக்கர்ஸ் இருக்குங்க. இந்த ஐலாண்ட்ல வந்து லைட் ஹவுஸ் இருக்கு. அப்புறம் நெறைய பீச்சஸ் இருக்கு. இது வந்து எம்எஸ்சிக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது. மித்த க்ரூஸ் எல்லாம் இங்க வராது. இவங்க எம்எஸ்சியோடது மட்டும் தான் இங்க வரும். நாங்க ரெடி ஆயிட்டு கீழ போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து 2 பக்கம் நின்னுட்டு இப்படி எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சோன வந்து அங்க கால்ஃப் கார்ட் அங்கங்க இருக்கு. ஸோ அங்க அதுல வந்து நம்மள கூட்டிட்டு போறாங்க டிஃப்ரெண்ட் பீச்சஸ்க்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த நார்த் அண்ட் சவுத் லகூன் பீச் வந்து போயிடலாம். அப்புறம் கிட்ட இருக்கிற இந்த க்ரூஸ்க்கு பக்கத்திலே இருக்கிற பீச் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போயிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா வந்து அது பேக் வாட்டர்ஸ் மாரி தான். பெரிய வேவ்ஸ் எல்லாம் வர்றதில்ல. ஜஸ்ட் சின்ன சின்னதா அலை வந்துட்டு இருந்தது. ரொம்ப கிளியர் வாட்டரா இருந்தது. சுத்தியும் தென்னை மரம் இருந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த சீனிக் வியூ. இந்த அம்ப்ரெல்லாஸ் எல்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க. இது வந்து ரென்ட்டுக்கு இங்க அவைலபிள். ஃபர்ஸ்ட்டே வேணா நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லன்னா அங்க கூட இருக்காங்க. பீப்பிள் இருக்காங்க. ஐபேட் மாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ புக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து அப்ப வேணாலும் போய் அங்க புக் பண்ணிக்கலாம். நாங்க கொஞ்ச நேரம் எங்க பீச்ல டைம் பண்ணிட்டு வேற வேற பீச்சுக்கு போற பிளான்ல இருந்தனால அதெல்லாம் எதுவும் புக் பண்ணிக்கல. இந்த வாட்டர் கலரே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு ப்ளூயிஷ் கிரீனா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தண்ணி உங்களுக்கு இப்ப பார்த்தாலே தெரியும். அது ரொம்ப டீப்பெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஷாலோவா தான் இருந்தது. ஸோ நம்ம மிடில் ஆஃப் இதுக்கு போனா கூட நமக்கு ஹிப் வரைக்கும் தான் இருந்தது வாட்டரு. நான் வந்து வெயில் தாங்க முடியாம ஃபுல்லா அந்த எஸ்பிஎஃப் ஷர்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ யாரோ என்னவோ நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு எஸ்பிஎஃப் 50 ஷர்ட் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம். அதுதான் ஃபுல்லா இந்த வாட்டர் இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லா அதுதான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து இந்த மித்த இடம் எக்ஸ்போஸ் ஆன ஸ்கின் எல்லாம் வந்து நல்ல பேர்ன் ஆயிருந்துச்சு. இது நம்ம ஊர் வெயில் மாதிரியெல்லாம் இல்ல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2015ல வந்து பஹாமஸ் கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்த எம்எஸ்சி கார்ப்பரேஷன் வந்து ஒரு 100 இயர்ஸ் லீஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து டீகே ஆயிட்டு இருந்தது. ஸோ அவங்க எடுத்து கொஞ்சம் நிறைய மில்லியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை ரீடெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து பெருசாக மெரைன் லைஃப் எல்லாம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ இவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மெரைன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ட்ரீஸும் கொண்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த க்ரூஸ் தெரியும் பாருங்க அங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் எல்லா பீச்சுக்கும் போயிட்டு நேராக வந்து லஞ்சுக்கு க்ரூஸ்க்கு போயிட்டோங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து நமக்கு ஃபுட் அந்த அளவுக்கு அதில் செட் ஆகலை. ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் ஃபுட் ட்ரக்கில் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்து க்ரூஸ்க்கு போயிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி வெளியே வந்து இந்த லைட் ஹவுஸ் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் திருப்பி சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் நாங்கள் போயிட்டோங்க. க்ரூஸ் வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தது. அதனால டக் டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. க்ரூஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளேயும் போயிட்டு இருந்தது. ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க எங்கள் பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி க்ரூஸில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டின்னருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து ஒயிட் பார்ட்டின்னு ஒன்று வைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லாருமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இதில். அங்கே இருக்கிற வைபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலி பார்ட்டி இது. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா என்ஜாயபுளாக தான் இருந்தது இது. I need to hear you. Turn. Everybody together. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அர்லாண்டோக்கே வந்துருச்சு க்ரூஸு.
நாங்கள் செக் அவுட் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோங்க. அர்லாண்டோவில் பார்க் பண்ணியிருந்த வண்டி எடுத்துகிட்டு திருப்பி எங்கள் ஊருக்கே வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.